உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் திருவிழா நிறைய நடக்கும். ஆனா இதனாலேயே வேஸ்டேஜ் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த வேஸ்ட் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்குனா இன்னைக்கு நாங்க வந்து தமுக மைதானத்துல ஒரு கிளீனினஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். ஸோ இங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருந்து நாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்மேஷன் மாதிரி உருவாக்கியிருக்கோம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா நாங்க வந்து ஒரு ஓத் எடுத்தோம், பிளெட்ஜ் எடுத்தோம். என்னன்னா இனிமேட்டு நாங்க மதுரையை வந்து கிளீனா வச்சுக்குவோம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கு. என்ன கோல்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆனா ஃபியூச்சர்ல நம்ம வந்து மதுரை ஒரு கிளீனஸ்ட் சிட்டின்னு வந்து கொண்டுறோம். ஸோ அதனால நாங்க எல்லாரும் இங்க அசம்பிள் ஆயிருக்கோம். மதுரை அப்படின்னாலே பசங்களுடைய அந்த அச்சீவ்மெண்டா இருக்கட்டும், எதுவும் வந்து அடிச்சுக்க முடியாது. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில நீங்க எல்லாருமே வந்தீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் சப்போர்ட் எப்படி இருந்தது இங்க வர்றது? அவங்க ஆக்சுவலா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒரு நல்ல மோட்டிவ், இது ஒரு நல்ல கோல்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா, நம்ம இது நம்மளுக்கும் இது கோல் இருக்கு, எல்லாருக்கும் காமன் கோல் இது, நம்ம மதுரை ஒரு கிளீன் சிட்டி. ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட்டிவா இருந்து எங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. நார்மலா ஸ்கூல்ல பிரேயர் இருக்கும், இவ்வளோ வெயில்ல இவ்வளோ பேரோட அந்த காம்பினேஷனோட கோஆர்டினேஷன்ல நின்றது எப்படி இருந்தது? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கோலுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மதுரை ஒரு கிளீன் சிட்டியா இருக்கு. இப்ப வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் நிறைய இருக்கு. ஆனா இது ஒரு கிளீன் சிட்டி ஆகணும்னுக்காக நாங்க எல்லாரும் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ஈஸி பண்ணிடலாம். நம்ம ஊர் மதுரையை சுத்தமா வைக்கிறது யாரோட கடமை? எங்க கடமை. யாரோட கடமை? எங்க கடமை. யாரோட கடமை? எங்க கடமை. நம்ம மதுரை கிளீன் மதுரை. கிளீன் மதுரை. நம்ம மதுரை கிளீன் மதுரை. நம்ம மதுரை கிளீன் மதுரை. ஹாய், நான் வந்து கனிஷ்கா. ஸ்ரீ அரவிந்த மீரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். இங்க வந்து நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், டீச்சர்ஸோட வந்திருக்கோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா வந்துட்டு நாங்க எங்களை காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். நம்ம மதுரைனாலே வந்துட்டு ஒரு வைப்பு தான், ஒரு கெத்து தான். இந்த மாதிரி நாங்க சித்திரை திருவிழா ஒட்டி வர காரணத்தினால வந்துட்டு நம்ம மதுரையை வந்துட்டு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா கிளீனா வைக்கணும், அந்த மாதிரி ஒரு டாபிக்கோட ஒரு கான்செப்டோட தான் வந்துட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க வந்து நாங்க பிளெட்ஜ் எடுத்தோம், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா பிஹேவ் பண்ணணும்னு வந்துட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது. அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிவிங் திஸ். இந்த இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த வெயில்ல இப்படிலாம் நின்றப்ப என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? சொல்லுங்க. புதுசா இந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு வெயில நிக்கிறோம், அதுக்காக வந்துட்டு நாங்க சோர்ந்து போகல. ஒரு மாதிரி நாங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்தனால நாங்க அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணோம். இங்க மதுரையை கிளீனா வச்சுக்கிற கூடியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மை இந்தியா, மை மதுரை, கிளீன் மதுரை, மை மதுரை, கிளீன் மதுரை, மை மதுரை, கிளீன் மதுரை, மை மதுரை, கிளீன் மதுரை, மை மதுரை, கிளீன் மதுரை.